அம்மா அம்மா குதிராய். மாம் மாம் a horse. கண்ணன் ஒரு பரபரப்பான சிறுவன். அவனுக்கு விலங்குகள் மீது அதிக விருப்பம். ஒரு நாள் அவன் தனது அம்மாவிடம், அம்மா, எனக்கு ஒரு குதிரை வாங்கித் தாங்க என்று கோரிக்கையிட்டான். அம்மா சிரித்தார். குதிரை என்றால் அது எளிதாக கிடைக்கக்கூடியது அல்ல கண்ணா என்று சொன்னாள். ஆனால் கண்ணன் விடாது, அம்மா, நான் குதிரை மீது சவாரி செய்ய விரும்புகிறேன். அம்மா சிந்தித்துக் கொண்டு, சரி, நான் உனக்கு ஒரு குதிரை தருகிறேன் என்று கூறினார். பின்னர் அவள் கண்ணனை மடியில் வைத்து மெதுவாக ஆட்டினாள். இதோ உன் குதிரை. இது ஓடிக்கொண்டிருக்கிறது. கண்ணன் சிரித்தான். அம்மா, இது உண்மையான குதிரை அல்ல, அம்மா அன்பாக கூறினாள். கண்ணா, வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி பெரிய விஷயங்களில் இல்லை. சிறிய விஷயங்களையும் மகிழ்வுடன் அனுபவிக்க தெரிந்தால் அதுவே மகிழ்ச்சி. இந்த வார்த்தைகளை கேட்டு கண்ணன் சிந்தித்தான். அம்மா, அதாவது நாம் ஏதாவது கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம், இல்லையா? அம்மா அவனிடம், ஆம் கண்ணா, நம் மனதில் மகிழ்ச்சி இருந்தால் எது கிடைத்தாலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். கண்ணன் இதை உணர்ந்து தனது கற்பனை உலகில் குதிரை சவாரி செய்துவிட்டான். உண்மையான மகிழ்ச்சி பெரிய விஷயங்களில் இல்லை, சிறிய விஷயங்களை அனுபவிக்க தெரிந்தாலே அது போதும். True happiness doesn't come from big things, it comes from enjoying the little things in life. Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you.